என்கிட்ட இருக்கிற மாம்பழம் எப்படி இருக்குன்னு சொல்லி கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாருங்க சொல்லி கொடுக்குறாங்க. அதை சாப்பிட்டு டேஸ்ட்டாக இருக்குன்னு சொன்னதும் நாமளும் என்ன பண்ணுறோம், மாம்பழத்தை 1 கிலோ தாங்க 2 கிலோ தாங்க சொல்ல வாங்கி சாப்பிடுகிறோம். அதை போல தாங்க நாமும் கூட கர்த்தர் மூலமாக அனுபவித்த அந்த இன்பத்தை மற்றவர்களுக்கு கொடுத்து பழக வேண்டும். நாம் மட்டும் ருசி பார்த்துட்டு சூப்பராக இருக்குது சூப்பராக இருக்குன்னா மற்றவங்க எப்படி ருசி பார்க்குறது? அல்லேலூயா. சாதாரண வியாபாரிகளே தனக்குள் இருக்கிற தன் வியாபாரம் பண்ணுகிற பொருள் விற்கப்பட வேண்டும், எல்லாரால அது ருசி பார்க்கப்பட வேண்டும் என்று சொல்லி நினைத்து தனக்கிட்ட இருக்கிற அந்த மாம்பழத்துண்டை வெட்டி கொடுத்தாள். இதே போலதாங்க கர்த்தர் நம்மக்கிட்ட விரும்புகிற காரியம், கர்த்தருடைய மகிமையை நாம் மற்றவர்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும், மற்றவங்க ருசி பார்க்கும்படிக்கு கொடுத்து பழக வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் பெற்ற ரட்சிப்பின் அனுபவத்தை மற்றவர்கள் என்ன செய்யணும்? தரணும். நாம் பெற்ற சந்தோஷத்தை மற்றவர்களும் பெற வேண்டும். நாம் பெற்ற அன்பின் தெய்வீக அன்பின் சுபாவத்தை மற்றவர்களும் பெற வேண்டும். நாம் பெற்ற அனைத்து ஆசீர்வாதங்களையும் மற்றவர்களும் பெற வேண்டும் என்று சொல்லி நாம் என்ன செய்யணுமா? கர்த்தருடைய கிரியையை வெளிப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. அன்பின் மூலமாக வெளிப்படுத்தலாம், உதவி செய்கிறது மூலமாக கர்த்தரை வெளிப்படுத்தலாம். நிறைய விதத்தில் கர்த்தரை நாம் வெளிப்படுத்த முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் படைத்த வானங்கள் ஆகாய விரிவெல்லாம் கர்த்தருடைய கிரியையை வெளிப்படுத்துகிறது. ஆனால் ஆதியாகம புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, படைத்த எல்லாவற்றை பார்க்கிலும் நம்மை தான் கர்த்தர் விசேஷமாக சிருஷ்டித்தார். அல்லேலூயா. நாம தான் யாரா விசேஷித்தவர்களாம். அவர் படைத்த படைப்புகளிலே மனிதர்களாகிய நாம் தான் விசேஷித்தவர்கள். ஏன் சொன்னால் கர்த்தருடைய சாயலாகவே நம்மை சிருஷ்டித்து வைத்திருக்கிறார். அப்போ நாம் எப்படியெல்லாம் அவருடைய மகிமையை வெளிப்படுத்த வேண்டும், நாம் எப்படியெல்லாம் கர்த்தருடைய கிரியையை வெளிப்படுத்த வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நாம் மட்டும் பெற்றுட்டு நம்ம மட்டும் சாப்பிட்டுட்டு நாம் மட்டும் டேஸ்ட்டு பார்த்துட்டு இருந்துடக்கூடாது. அந்த டேஸ்ட்டை மற்றவர்களும் ருசி பார்க்க வேண்டும். சங்கீதம் 34 சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். நாம் ருசித்து பார்த்துட்டோம், நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அவர் எப்படிப்பட்டவர், அவர் ரொம்ப ரொம்ப நல்லவர். அல்லேலூயா. நாம் டேஸ்ட் பண்ண மாதிரி மற்றவங்களை என்ன செய்யணும்? டேஸ்ட் பண்ணுவதற்கு நாம் என்ன செய்யணும்? சொல்லணும். அவருடைய மகிமையை வெளிப்படுத்த வேண்டும், அவருடைய கிரியையை வெளிப்படுத்த வேண்டும், அவருடைய அன்பை வெளிப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. இரண்டாவதாக அதில் 4ஆம் பாகத்திலிருந்து 6ஆம் வசனம் வரை நம்ம பார்ப்போம். அவைகளுக்கு சூரியனுக்கு ஒரு கூடாரத்தை ஸ்தாபித்தார். அது தன் மணவரையிலிருந்து புறப்படுகிற மணவாளனை போலிருந்து பராக்கிரமசாலியைப் போல தன் பாதையில் ஓட மகிழ்ச்சியாய் இருக்கிறது. அது வானங்களின் ஒரு முனையிலிருந்து புறப்பட்டு அவைகளின் மறுமுனை வரைக்கும் சுற்றி ஓடுகிறது. அதன் காந்திக்கு மறைவானது ஒன்றும் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. ரெண்டாவது பார்க்குறோம், கர்த்தர் படைத்த சூரியன் எப்படி அதனுடைய பாதையில் ஓடுகிறது, அதனுடைய வேலையை எப்படி செய்கிறது, அது தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, சூரியனுக்கு ஒரு கூடாரத்தை ஸ்தாபித்தார். அது தன் மணவரையிலிருந்து புறப்படுகிற மணவாளனை போலிருந்து பராக்கிரமசாலியை போல தன் பாதையிலோட மகிழ்ச்சியாய் இருக்கிறது. அல்லேலூயா. சூரியன் அதனுடைய வேலையை கரெக்டாக செய்யும். அப்படி தானே? அதனுடைய வேலையை கரெக்டாக செய்கிறது. அது எப்படி செய்தால், ஒரு மணவரையிலிருந்து புறப்படுகிற மணவாளன் எப்படி மகிழ்ச்சியாகி வருவான்? இப்போ திருமணம் நடக்குதுன்னு சொன்னால் அதுக்கு முன்னாடி மணவரைகள் கல்யாண மண்டபத்தில் பார்த்துருக்கீங்க, மணவரைன்னு போட்டிருப்பாங்க. பொண்ணுக்கு ஒரு அறை, மாப்பிள்ளைக்கு ஒரு அறை. ஆனால் நமக்கு இன்னும் கொஞ்ச நேரத்தில்